வருகின்ற 2026ஆம் ஆண்டு சட்டசபை தேர்தலை முன்னிட்டு மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் என்கின்ற பிரச்சார பயணத்தை மேற்கொண்டு வரும் அதிமுகவின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமிக்கு நேற்றைய இரவு ராஜ விருந்து அளித்திருக்கிறார் நமது நயினார் நாகேந்திரன். தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் மொத்தம் 108 வகையான உணவுகள் தடபுடலாக தயார் செய்யப்பட்டு அதிமுக பாஜக தலைவர்களுக்கு பரிமாறப்பட்டுள்ளதாம். அதிமுக பாஜக கூட்டணி அமைந்ததுமே இது தொண்டர்கள் மத்தியில் அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளதாக சொல்லப்பட்டு வந்தது. மேல்மட்ட தலைவர்கள் ஒன்றாகிவிட்டாலும் அடிமட்ட தொண்டர்கள் யாருமே செல்லாக்கவில்லை என்பது பேசப்பட்டது. இந்த நிலையில் தமிழகத்தில் கூட்டு ஆட்சி என மத்திய அமைச்சர் அமித்ஷா கூறியிருந்தார். இதற்கு அதிமுகவில் கடும் எதிர்ப்புகள் தெரிவிக்கப்பட்டது. அதுபோல் அவர் சில நாளிதழுக்கு அளித்த பேட்டியில் கூட தமிழகத்தின் முதல்வராக அதிமுகவை சேர்ந்த ஒருவர் தேர்வு செய்யப்படுவார் என சொல்லியிருந்தார். எடப்பாடி பழனிசாமி பெயரை சொல்லாமல் அதிமுகவை சேர்ந்த ஒருவர் என அமித்ஷா சொல்லியதும் அதிமுகவில் பேசும் பொருளாகியிருக்கிறது. இதனால் அதிமுக பாஜக கூட்டணி முறியும் என்று எதிர்க்கட்சிகள் தெரிவித்து வந்தனர். ஆனால் அதிமுக பாஜக கூட்டணி வெற்றி கூட்டணி வலிமையாக உள்ளது என அதிமுகவின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்திருக்கிறார். இந்த நிலையில்தான் 2026 சட்டசபை தேர்தலையொட்டி மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் என்ற பிரச்சார பயணத்தை அதிமுகவின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மேற்கொண்டு வருகிறார். அதே சமயம் தற்போது கூட நெல்லை மாவட்டத்தில் 3 நாட்கள் பிரச்சார பயணமாக எடப்பாடி பழனிசாமி முகாமிட்டிருக்கிறார். இந்த நிலையில் தேசிய ஜனநாயக கூட்டணி தலைவர்களிடையே இணக்கமும் தொண்டர்களிடையே நெருக்கமும் உருவாக்கும் வகையில் பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் தனது சொந்த ஊரான நெல்லைக்கு வந்திருக்கும் எடப்பாடி பழனிசாமிக்கு நேற்றைய இரவு ராஜ விருந்து வைக்க அழைத்திருக்கிறார். அதன்படியே நேற்று இரவு ராஜ விருந்தும் வழங்கப்பட்டுள்ளது. நெல்லை பெருமாள்புரத்தில் உள்ள நயினார் நாகேந்திரன் விருந்து ஏற்பாடுகள் காலை முதல் தடபுடலாக நடந்து வந்ததாம். இரவில் நடந்த விருந்தில் அதிமுக தலைவர்கள் பாஜக தலைவர்களும் பங்கேற்றுள்ளனர். அதிமுக சார்பில் எடப்பாடி பழனிசாமி, முன்னாள் அமைச்சர்கள் எஸ்.பி. வேலுமணி, விஜயபாஸ்கர், நத்தம் விஸ்வநாதன், ஆர்.பி. உதயகுமார், கடம்பூர் ராஜு, எம்.எல்.ஏக்கள் உட்பட பலரும் பங்கேற்றுள்ளனர். பாஜக சார்பில் மேலிட பொறுப்பாளர்களான சுகாதார ரெட்டி, மத்திய இணையமைச்சர் எல். முருகன், பொன் ராதாகிருஷ்ணன், தமிழிசை சவுந்தரராஜன் உட்பட பல நிர்வாகிகளும் கலந்து கொண்டனர். இந்த சூழ்நிலையில்தான் நயினார் நாகேந்திரன் வீட்டில் விருந்து ஏற்பாட்டுக்கு எடப்பாடிக்கு முக்கியத்துவம் கொடுத்தாலும் அழைப்புகள் வைத்தாலும் அங்குள்ள பாஜகவின் முக்கிய புள்ளிகளுக்கு மட்டும்தான் முக்கியத்துவம் கொடுக்கும் வகையில் நயினார் நாகேந்திரன் நடந்து கொண்டதாக ஒரு சில தகவல்கள் சொல்லப்பட்டு வருகிறது. அதிலும் அதிமுக நிர்வாகிகள் யாரையுமே ஒரு பொருட்டாக மதிக்காமல் விருந்தில் கவனிப்பும் சரியில்லாமல் இருந்ததாகவே அதிமுக வட்டாரங்களிலும் மேல்மட்ட தகவல்கள் கூறுகின்றன.